கடன் பிரச்சனை தீர்க்கும் சம்பத்கிரி. வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சிக்காக அதில் இன்று கடன் பிரச்சனை தீர்க்கும் ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. பெரும்பாலான மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கியே வாழ்வை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இன்று உள்ளது. 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு எம்ப்ளாயி கூட இஎம்ஐ எல்லாம் கட்டிய பின் இறுதியில் கையில் இருப்பது என்னவோ 15,000 ரூபாய்தான். மனிதர்கள் மட்டும்தான் கடன் வாங்குகிறோமா? கிடையவே கிடையாது. இந்த உலகையே காத்து ரட்சித்து அனைவருக்கும் பணத்தை வாரி வழங்கும் அந்த பரந்தாமன் திருப்பதி ஏழுமலையான். அவரே தன்னுடைய திருமணத்திற்காக குபேரனிடம் வாங்கிய கடனுக்காக இன்னமும் வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். அப்படி என்றால் கடன் என்பது எல்லா காலத்திலும் இருக்கும் ஒரு பிரச்சனை என்பது புரிகிறது அல்லவா? கடன் என்பது மனதை மட்டுமல்ல, கவலையால் உடலையும் பாதிக்கச் செய்யும் சக்தி கொண்டது. தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் மகாலட்சுமியுடன் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் கடன் பிரச்சனை கட்டாயம் தீரும் என்கிறார்கள். ஏன் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், வாழ்வில் ஒருவரை செல்வந்தராக உயரவிடாமல் தடுப்பது அவர்களுக்கு இருக்கும் கண் திருஷ்டி, அபிச்சார பிரயோகம், எதிரி பயம், கோர்ட் கேஸ் பிரச்சனை மற்றும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் மறைமுக பகைதானாம். இவை அனைத்தும் இருக்கும் வரை ஒருவரால் பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர வீண் விரயங்களை தடுக்க முடியாதாம். அதனால் முதலில் நம்மிடம் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை விரட்ட வேண்டும். அதற்கு வழிபட வேண்டிய கடவுள்தான் நரசிம்மர். அதுவும் நரசிம்மருடன் லக்ஷ்மி இருக்கும் கோலம் மங்கள கோலம் என்கிறார்கள். சக்தி வாய்ந்த அந்த கோலத்தில் எங்கெல்லாம் மலை மீது நரசிம்மர் உள்ளாரோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் மாற்றம் உண்டு என்கிறார்கள். அதனால் இன்று நீண்ட நாள் தீராத கடனால் பாதிக்கப்பட்டவர்களின் கடன் தீரவும் செல்வம் பெருகவும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை காண இருக்கின்றோம். சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான மூலவர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் மலைக்கு மேலும் அதே சமயம் உற்சவர் மலைக்கு கீழும் தனித்தனி கோவில்களில் அருள் பாலிக்கும் இந்த ஸ்தலத்தில் பல சிறப்புகள் உள்ளன. குறிப்பாக இங்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சனிக்கிழமை தோறும் ஒரு பூஜை நடக்கிறது. அந்த பூஜையில் யார் கலந்து கொண்டாலும் அவர்கள் கடன் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகிறது என்கிறார்கள். இந்த அற்புதமான ஆலயத்தை பார்க்கும் முன் முதலில் இன்றைய வழிபாட்டை காணலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இன்றைய வழிபாடு. வாழ்வில் முன்னேற்றம் வர வேண்டுமானால் நாம் செய்யும் செயலில் மாற்றம் வர வேண்டும். பணம் வர, செல்வம் சேர, லக்ஷ்மி ஆகர்ஷணம் இல்லத்தில் நிறைய என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என நம் முன்னோர்கள் சாஸ்திரமாக வகுத்து வைத்துள்ளனர். அதை தெரிந்து கொண்டு நம் குறைகளை முதலில் களைந்தால் பணம் தானாக சேரும் என்கிறார்கள்.
பணம் சேர பரிகாரங்கள். காலை எழுந்தவுடன் உங்கள் உள்ளங்கைகள் பசு, கோவில் கோபுரம் மற்றும் இறைவனின் திருவுருவ படங்களை பார்த்து வர லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டகம் படித்து வர சிறுக சிறுக பணம் சேரும். மகாலட்சுமி தொடர்ந்து வீட்டில் வாசம் செய்திட வீட்டில் சண்டை சச்சரவு மற்றும் அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. முக்கியமாக வீட்டில் கத்தி பேசக்கூடாது. தினமும் மாலை 6 மணிக்கு சூரியன் மறையும் நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி விட வேண்டும். விளக்கேற்றிய பின் உப்பு, ஊசி, பால், தயிர் கடனாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக எக்காரணத்தை கொண்டும் இரவில் பீரோவில் இருந்து பணம் எடுத்து பிறர்க்கு கொடுக்கக்கூடாது. பணத்தை மதிக்க வேண்டும். கசக்கி பர்சில் வைக்கக்கூடாது. பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் தொடும் போதும் அது மகாலட்சுமி என்ற உணர்வுடன் தொட வேண்டும். வலது கையால் தான் பணத்தை கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். மைத்ர முகூர்த்த நேரத்திலும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கடன் அடைக்கலாம். கடன் தீரும். வெள்ளிக்கிழமைகளில் கடனாக யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. கடன் இருப்பவர்கள் கடனை பற்றி அதிகம் சிந்திக்க கூடாது. அதற்கு பதிலாக வருமானத்தை எப்படி பெருக்கலாம் என யோசிக்க வேண்டும். ஏனென்றால் யத்பாவம் தத்பவதி, அதாவது தொடர்ந்து எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறோமோ அதை நாம் நம்மையும் அறியாமல் நாம் ஈர்ப்பதாக சொல்லப்படுகிறது. கடன் இருப்பவர்கள் திட்டமிட்டு பணத்தை சிக்கனமாக செலவு செய்யும் கலையை முதலில் கற்பது அவசியம். வருமானம் வந்தவுடன் முதலில் ஒரு 10 ரூபாயாவது எடுத்து சேமிப்பு என தனியாக வைத்த பின் தான் அடுத்த செலவு செய்ய வேண்டும். முதல் மாதம் 10 ரூபாயாக தொடங்கும் இந்த சேமிக்கும் பழக்கம் சில வருடங்களில் ஆயிரக்கணக்காக மாறும். கடனும் தீரும் என பணவசிய கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் விளக்கு வைத்த பின் பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் அழக்கூடாது. மகாலட்சுமியின் அம்சமான பெண்கள் வீட்டில் சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் இருந்தால் அங்கு மகாலட்சுமி வாசம் செய்வாளாம். பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைக்காமல் தலைவிரி கோலமாக மாலையில் இருக்கக்கூடாது. பணம், நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக தணல் வளர்த்து சாம்பிராணி புகையை மாலை நேரத்தில் போட வேண்டும். கடல் நீர் அல்லது கல்வுப்பால் வீட்டை வாரந்தோறும் துடைக்க வேண்டும். ஆண்கள் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல் ஆரோக்கியம் சீராகும், பணம் சேரும். பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தால் மனோசக்தி பெருகி நினைத்தது நடக்கும், பணம் சேரும். அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கை, கால் நகங்கள், உள்ளங்கை, பாதம் மற்றும் தொப்புள்களில் மருதாணியை அரைத்து பூசி வந்தால் தீய சக்தி நெருங்காது. தெளிவாக முடிவெடுக்க முடியும், பணம் சேரும். பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் தினமும் எழுந்து மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் உடல் மன ஆரோக்கியம் உண்டாகும், பணமும் சேரும். சரி, இனி இன்றைய ஆலயத்தை காணலாம். வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் இதுவரை பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய கோவில்களை பார்த்து வருகிறோம். ஆயினும் தொடர்ந்து நேயர்கள் எங்களிடம் கடன் பிரச்சனைக்கு உரிய ஸ்தலத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு வருவதால் இந்த வாரம் கடன் பிரச்சனை தீர்க்கும் ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க இருக்கின்றோம். போளூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போளூரில் சம்பத்கிரி மலை மீது அற்புத கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். சிம்மமுகனே நரசிம்மமுகனே, சிம்மமுகனே நரசிம்மமுகனே. சம்பத் என்றால் செல்வம் அல்லது பொருள் என்று அர்த்தமாம். பொருள் தரும் மலை மீது இங்குள்ள இறைவன் இருப்பதால் இவ்வூருக்கு பொருளூர் என்று ஆரம்பத்தில் இருந்துள்ளது. அதுவே மருவி காலப்போக்கில் போளூர் என்றானது என்கிறார்கள்.
உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புத கஷேத்திரம் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். மலையடிவாரத்தில் போலூர் ஏரி உள்ளது. இது தவிர இங்கு 2 சுனைகளும் உள்ளன. இது ரிஷிகள் வழிபட்ட ஸ்தலம். மேலும் சப்த மண்டலம் எனப்படும் சப்தரிஷி மண்டல மலை இங்கு அருகில் இருப்பதால் இம்மலையில் ரிஷிகளும் சித்தர்களும் சூட்சுமமாக இன்றும் தவம் இருந்து வருவதாக நம்பப்படுகிறது. இந்த மலையில் எண்ணற்ற சிறப்புகள் இருந்த போதிலும் இம்மலையில் இருக்கும் நரசிம்மர் தென் திசையை நோக்கி இருப்பது எங்கும் காண முடியாத ஒரு கோலமாகும். அதற்கு காரணம், இந்த மலைக்கு தென் திசையில்தான் திருவண்ணாமலை இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை தெரிகிறது. அது மட்டுமல்ல, பர்வதமலை, ஜவ்வாது மலை, அத்திமூர் மலை என பல மலைகளையும் இம்மலையில் இருந்தே பார்க்க முடிகிறது. நரசிம்மர் அவதார மகிமை. நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை என்பார்கள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என் நாராயணன் என்று பிரகலாதன் கூறியதை கேட்ட இரணியகசிபு ஆத்திரம் தாழாது கொந்தளித்து, இந்த தூணில் இருப்பானா உன் நாராயணன் என கேட்டு அந்த தூணை கோபத்துடன் தனது கதாயுதத்தால் ஓங்கி அடிக்க அடுத்த நொடி வெளிப்பட்ட அவதாரம்தான் நரசிம்மர் அவதாரம். சிங்க முகத்துடன், சீரிய பார்வையுடன், கூரிய நகத்துடன் கர்ஜித்து வெளிப்பட்ட அவர் ஆணவத்தில் அப்பாவிகளை கொன்று குவித்த அசுரன் இரணியகசிபை அந்த கணமே சம்ஹரித்தார். அப்போது அவரது ஆக்ரோஷத்தை சாந்தமடைய செய்ய வந்த மகாலட்சுமியை தனது மடியில் இருத்திக் கொண்டு லக்ஷ்மி நரசிம்மரானார். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்கி மகாலட்சுமி அருள் கிட்டும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் உள்ள நரசிம்மர் மகாலட்சுமியுடன் அருள் பாலிப்பது மட்டுமல்லாமல் சுயம்பு மூர்த்தியாக சிரித்த முகத்துடன் இருப்பது கூடுதல் விசேஷம் என்கிறார்கள். உற்சவர் நரசிம்மர் கோவில். பொதுவாக எல்லா கோவில்களிலும் மூலவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் உற்சவரும் இருப்பார். ஆனால் இத்தலத்தில் மட்டும் மூலவர் மலை மீது இருக்க உற்சவர் அடிவாரத்தில் அருள் பாலிக்கிறார். 3 நிலை ராஜகோபுரம் 5 கலசங்களுடன் அற்புதமாக உள்ளது. கோவில் உள்ளே கருடாழ்வார், 12 ஆழ்வார்கள், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், ராமானுஜர், ஆண்டாள், கனகவல்லி தாயார், நாகர் சிலைகள் என பலரும் அருள் பாலிக்கின்றார்கள். கொடிமரம் கடந்து உள்ளே சென்றால் உற்சவருடன் வேணுகோபால சுவாமி, ருக்மணி சத்யபாமாவும் மிகவும் அற்புதமாக காட்சி தருகிறார்கள். கோவில் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது. இத்தலத்தில் இருந்து பார்த்தால் மலைக்கோவில் தெரிகிறது. எல்லா திருவிழாவும் உற்சவருக்குத்தான் இங்கு கொண்டாடப்படுகிறது. சம்பத்கிரி மலையின் சிறப்பு. அடிவாரத்தில் மலை ஏறும் முன்பு சம்பத்கிரி சுயம்பு அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் மலைக்கோயில் எனும் பெயர் பலகையை கடந்து படி ஏறி போனால் அங்கு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. கோவில் உள்ளே சென்றால் அற்புதமான திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். பொதுவாக தட்சணாமூர்த்திதான் ஆலமரத்தடியில் அருள் பாலிப்பார். ஆனால் இங்கு ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தடியில் இருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. மலை ஏறும் முன் இங்குள்ள பாதத்தை வணங்கிவிட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டுவிட்டுதான் மலை ஏறுகிறார்கள். இம்மலை உச்சியை அடைய சுமார் 900 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். மலையை சுற்றி எங்கும் பசுமையாக இருக்கிறது. இயற்கை காட்சிகளையும் மலையின் அழகையும் ரசித்தபடியே படியேறி செல்லும் போது மூலிகை வாசம் காற்றுடன் கலந்து வருகிறது. கால்வலி தெரியாதபடி இங்குள்ள படிகள் சற்று நீண்டு அமைந்துள்ளதால் படியேறும் களைப்பே தெரியவில்லை. தியான குகையும் சுனை தீர்த்தமும்.
மலை ஏறும் வழியில் ஒரு குகை ஒன்று இருக்கிறது. இந்த குகையில் பல ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் தவம் இருந்துள்ளனர். இப்பொழுதும் சூட்சுமமாக இங்கு வருவதாகவும் சிலருக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது. அடிவாரத்தில் இருப்பது போல மலை மீதும் ஒரு சுனை உள்ளது. மலை ஏறும் போது அங்கும் ஒரு சின்ன ஆஞ்சநேயரை காண முடிந்தது. அவரையும் வணங்கிவிட்டு மலை உச்சியை அடைந்தோம். மலை மீதிருந்து பார்த்தபோதுதான் உண்மையில் இந்த மொத்த மலையின் அழகையும் அற்புதத்தையும் உணர முடிந்தது. சிரித்த முகத்துடன் அருள் பாலிக்கும் நரசிம்மர். மலை மேல் பெரிய நாமத்தை பாறையில் வரைந்து வைத்திருந்தார்கள். அவனது நாமத்தை அணிவதும் பார்ப்பதும் ஒரு பாக்கியம்தான். மலை உச்சியை அடைந்த பின் கோவிலுள்ளே இருக்கும் ஒரு நரசிம்மர் சுதை சிற்பத்தை காண முடிந்தது. அத்தனை அழகு! சிரித்த முகத்துடன் அவர் இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு நரசிம்மரை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. நீண்ட நாள் பார்த்து பழகியவரை வரவேற்பது போல அவர் தோற்றம் இருக்கிறது. அவரை பார்த்ததுமே கவலையெல்லாம் பறந்தோடும். கோவிலுள்ளே கருடாழ்வார் அற்புதமாக அருள் பாலிக்கிறார். மலை மீது சங்கு சக்கர திருநாம சின்னம் அற்புதமாக இருக்கிறது. துளசி மாடத்தையும் பார்க்க முடிந்தது. கோவிலில் இருக்கும் அர்ச்சகரிடம் இத்தலத்தில் மூலவர் மலை உச்சியிலும் உற்சவர் மலையடிவாரத்திலும் இருப்பதற்கு என்ன காரணம் என கேட்டோம். அப்போது அவர் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை கூறினார். இது சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். இங்கு மலைமேல் இருப்பது மட்டுமல்ல, மலைக்கு கீழே இருப்பதும் கூட சுயம்பு நரசிம்ம மூர்த்திதான். மலைமேல் இருக்கும் சுயம்பு மூர்த்திக்கு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் திருப்பணிகள் பல செய்துள்ளார். இந்த கோவில் ஸ்தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஸ்தல வரலாறு. முன்னொரு சமயம் இங்கு அருள் பாலிக்கும் நரசிம்மரை வழிபட புலஸ்தியர் மற்றும் பௌலஸ்தியர் என 2 ரிஷிகள் வந்தனர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். இருவரும் நீண்ட நாள் இங்குள்ள குகையில் தவம் இருந்ததால் அந்த தவத்தின் பயனாக இருவருக்கும் ஒரு மாம்பழத்தை நரசிம்மர் அருளினார். நரசிம்மர் மீதிருந்த அதீத பக்தியால் அந்த மாம்பழத்தை அண்ணனுக்கு தெரியாமல் தம்பி பௌலஸ்தியர் உண்டு விடுகிறார். இது புலஸ்தியருக்கு தெரிய வருகிறது. ஒரு ரிஷியாக இருந்தும் கூட மனப்பக்குவமின்றி தனக்கு தெரியாமல் அந்த பழத்தை தின்றதால் எந்த கை திருடியதோ அந்த கை இல்லாமல் போக என ஆத்திரத்தில் சாபம் கொடுக்கிறார் புலஸ்தியர். அதனால் பௌலஸ்தியரின் 2 கைகளும் துண்டாகி அவர் 2 கையற்றவராகிறார். அதனால் தான் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் தேடி மீண்டும் நரசிம்மரை வேண்டி கடும் தவம் இருக்க முடிவு செய்கிறார். 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து உண்ணாமல் உறங்காமல் தவம் இருக்கிறார். இறுதியில் 48வது நாள் நரசிம்மரை நினைத்து ஆற்றில் ஸ்நானம் செய்தபோது இழந்த கைகள் மீண்டும் நரசிம்மரால் அருளப்படுகிறது. அது மட்டுமா, ஆற்றில் மூழ்கி எழுந்தபோது கையுடன் சேர்ந்து அழகிய நரசிம்மரின் திருவுருவச் சிலையும் வருகிறது. அப்போது அசரீரியாக, உன் கையில் உள்ள இந்த சிலையை உற்சவராக மலையடிவாரத்தில் வைத்து வழிபடு என அசரீரி வாக்கு கேட்டது. இந்த காரணத்தால்தான் இத்தலத்தில் உற்சவர் மலைக்கு கீழே தனி கோவிலிலும் மூலவர் மலை மேலும் இருப்பதாக அர்ச்சகர் கூறினார். விதியை மாற்றும் சனிவார பூஜை. வெள்ளிக்கிழமை காலை நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தோம். ஆனால் சனிக்கிழமை காலை ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பூஜை இருக்கிறது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொண்டால் வாழ்வில் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் வரும். கடன் இருந்தால் அது தீரும் என அர்ச்சகர் கூறினார். அதனால் காத்திருந்து அடுத்த நாள் காலை சனிவார பிரம்ம முகூர்த்த பூஜையில் கலந்து கொண்டோம்.
அப்போது மணி அதிகாலை 4:30 இருக்கும். மேகங்கள் நடுவே வானில் நிலவு அழகே உருவாக காட்சி தந்தது. இரவு இன்னமும் முடியாத அதிகாலை பொழுது அது. சில்லென்ற காற்று இதயத்தை உருக வைத்தது. அந்த நேரத்தில் அற்புதமாக மூலவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வகையான அபிஷேக ஆராதனைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. முதலில் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் அதனைத் தொடர்ந்து கனகவல்லி தாயார்க்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது. காண கண்கோடி வேண்டும். அந்த நேரத்திலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். அமைதியாக அமர்ந்தபடி சாமி தரிசனம் செய்தார்கள். தாங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டார்கள். திருமஞ்சனம் முடிந்து தீபாராதனை காட்டப்பட்டது. அத்தனை அற்புதமாக இருந்தது. அலங்காரம் செய்த பின் மீண்டும் மகா தீபாராதனை செய்தார்கள். தங்கமாக லக்ஷ்மி நரசிம்மர் ஜொலித்தார். கனகவல்லி தாயாரும் அற்புத அலங்காரத்தில் அருள் பாலித்தார். லக்ஷ்மி கடாட்சம் அருளும் பிரம்ம தீர்த்தம். இங்கு மலைமேல் இருக்கும் பிரம்ம தீர்த்த சுனையில் இருந்து முன்தினமே அபிஷேகத்திற்காக தீர்த்தம் எடுத்து வைத்து அதைத்தான் அடுத்த நாள் அபிஷேகம் செய்கிறார்கள். பூஜை முடிந்ததும் அனைவருக்கும் அபிஷேக தீர்த்தம் தந்தார்கள். அது மட்டுமல்ல, திருச்சி குணசீல பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தை முகத்தில் தெளிப்பது போல இங்கும் முகத்தில் தெளிக்கிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த தீர்த்தமாம். நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்த பின் அந்த அபிஷேக தீர்த்தத்தை முகத்தில் வேகமாக அடிப்பதால் தீய சக்தி விலகி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்கிறார்கள். சூரியன் உதிக்கும் முன் இருள் சூழ்ந்த அந்த அதிகாலை பொழுதில் குரங்குகள் கூட காத்திருந்து உணவு உண்ட காட்சி மிகவும் ரம்யமாக இருந்தது. சனிக்கிழமையில் மட்டும் இக்கோவில் அதிகாலை 4:30 மணி முதல் காலை 7 மணி வரை திறந்திருக்கிறது. 3000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் மன்னாதி மன்னர்களும் வழிபட்ட இந்த ஸ்தலத்தில், அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மலை உச்சியில் இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்த லக்ஷ்மி நரசிம்மரை மீண்டும் ஒரு முறை வணங்கிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றோம். கோவில் நடை திறப்பு காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோவில் முகவரி: அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவில், சம்பத்கிரி மலை, போளூர் வட்டம் 606803, திருவண்ணாமலை மாவட்டம். எப்படி செல்வது? திருவண்ணாமலையில் இருந்து 36 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது போளூர். போளூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சம்பத்கிரி மலையை அடையலாம். போளூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோக்கள் மூலம் கோயிலை அடையலாம். சென்னையில் இருந்து போளூர் சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையில் இருந்து போளூருக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. காட்பாடியில் இருந்து போளூருக்கு ரயில் வசதிகள் உள்ளன. எத்தனை கஷ்டம் இருந்தால் என்ன, கடவுள் இருக்கிறார், அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இறைவனை சரணடைந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் பலித்தமாகும். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். கடன் பிரச்சனை தீர்க்கும் சம்பத்கிரி.